வணக்கம் நெஞ்சங்களே, தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு புதன்கிழமை, பொற்கால புதன், மிகவும் அருமையான நாள். பொற்கால புதனில் செய்யும் விடயங்கள் அனைத்தும் வெற்றி அளிக்கும் என சொல்வார்கள். அனைவருடைய வாழ்வில் சூட்சமும் வெற்றியும் பெற இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் திருக்குறள் பக்கம் இன்றும் ஒரு குறள், இல்வாழ்வானை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இல்வாழ்க்கையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்றைய குறளை பார்ப்போமாக இருந்தால், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. அதாவது இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையானவராக திகழ்பவர் ஆரென்று சொன்னால், இல்வாழ்வின் இலக்கணமும் உணர்ந்து அதற்கேற்ப வாழ்வோர். இல்வாழ்க்கையினுடைய இலக்கணம், இல்வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ வேண்டும், எவ்வாறெல்லாம் நன்றாக வாழ முடியும் என்று எவ்வாறு இலக்கணமாக வாழ்பவன் எவனோ அதற்கேற்ப வாழ்பவர் தான் என்னன்னு சொன்னால் நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையானவராக திகழ்வர். அப்போ நல்வாழ்வுக்கு வாழ்வதற்கு மேற்கொள்வோரில் நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையாராக திகழ்வோர் யார் என்று சொன்னால் இல்வாழ்வின் இலக்கணம் உணர்ந்து அதற்கேற்ப வாழ்பவர். அதுதான் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. ரைட், நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். செய்திகள் இன்றைக்கு பல அரச நிறுவனங்களின் இணைய வழி சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது. இணைய வழிகள் என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் எல்லாம் இது எல்லா வசதிகளும் இருக்கின்ற அந்த இணைய வழி வசதிகள் அனைத்தும் முற்றாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. பிரதேச செயலகங்களில் மற்றும் பதிவாளர் நாயகம் மற்றும் திருமணம், இறப்பு பிறப்பு சான்றிதழ்கள் வழங்கும் அமைப்பு, மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் மேல் மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் இந்த இணைய வழி வருமான வரி முறைமை, பொலிஸ் திணைக்களத்தில் இணைய வழி ஓய்வூதிய கட்டமைப்பு என்பனவற்றில் பல நிறுவனங்களில் இந்த இணைய வழி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. உரிய அதிகாரிகள் இச்சேவையை உடனடியாக கொண்டு வருவதற்காக செயற்பட்டு கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. அந்த மூலச்சான்றிதழ் இருக்கும் பிரதேச செயலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பேர்த் சர்டிஃபிகேட், அந்த பிறப்பு சான்றிதழோ, திருமண சான்றிதழோ, மரண சான்றிதழோ, அந்த மூலப்பிரதிகள் என்று சொன்னால் புத்தகம், அதாவது இந்த மூன்று நிகழ்வுகளும் நடைபெறுகின்ற அந்த இடங்களில் உள்ள பிரதேச செயலகங்களில் புத்தகங்கள் இருக்கும்னு சொல்வார்கள். எங்கள்கிட்ட பாதையை சொன்னால் புத்தகங்கள் இருக்குவாங்க, மூலப்பிரதிகள் புத்தகங்கள் இருக்கும். இணைய வழி மூலமாக எங்கேயும் எடுக்கலாது. இப்போ முல்லைத்தீவு யாழ்ப்பாணத்தில் எடுக்க முடியாது என்னென்றால் அது இணைய வழி. ஆனால் இப்போ யாழ்ப்பாண வைத்தியசாலையில், போதனா வைத்தியசாலையில் பிறந்தவர்கள் அல்லது அங்கே இறந்தவர்கள் அல்லது யாழ்ப்பாண எல்லைக்குள் திருமணம் செய்தவர்கள், அவர்களுடைய அந்த பதிவுகள் அனைத்தும் யாழ்ப்பாண பிரதேச செய்கிறது புத்தகத்தில் இருக்கும். அவைகளை போய் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேறு இடங்களில் உள்ளதை வேறு இடங்களில் போய் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் இணைய வழிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகையினால் அதை மூலப்பிரதிகளை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் எனும் வெகு விரைவில் அந்த இணையவள வசதிகள் எல்லாம் சீர் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் என்றால், இன்றைக்கு முதல் ஒரு விடயம் ஒன்று அமலுக்கு வருகிறது. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு புதன்கிழமை 15/10/2025 முதல் விமான நிலையத்தில் ஒரு புதிய கட்டுப்பாடுகள் கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும் இப்போ பிரச்சனைகள், கைதுகள், யார் யார் வெளிநாட்டுக்கு ஓடி தப்புறார்கள், யார் அதுக்கு அங்கேருந்து வந்து இதுக்கு உள்ளார்கள், எங்கெங்கே என்ன நடக்குதுன்ற ஒன்றும் தெரியாத நிலைமையில் இப்போ ஒரு புதிய கட்டுப்பாடு ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால், வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள், குறுகிய கால பயணம் செய்பவர்கள், சுற்றுலா பயணிகள், மற்ற வியாபார நோக்கத்தால் பயணம் செய்பவர்கள், எந்த காரணமாக இருந்தாலும் பேருந்து நான் சும்மா பிஸ்னஸுக்கு தான் போகிறேன், நான் இங்கே சுற்றுலாவுக்கு தான் வந்தேன், என்னடா அது ஒன்றும் இல்லை இது ஒன்றும் இல்லை என்றெல்லாம் கதைக்கப்படாது. அப்போ சொல்லிக்கிறோம் என்று சொன்னால், இந்த எக்காரணமாக இருந்தாலும் இதை நடைமுறைக்கு உட்பட்ட வேண்டும் எனவும் என்பதை குடியகல்வு குடிவரவு திணைக்களம் நேற்றைய நாள் அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு அமலுக்கு வரப்போகுது. என்னென்று சொன்னால், இந்த ETA எனப்படுகின்ற மின்னணு பயண அனுமதி பத்திரம், இந்த ETA என சொல்லப்படுகின்ற மின்னணு பயண அனுமதி பத்திரம் ஒன்று இருக்குது. இந்த அனுமதி பத்திரத்தை எல்லாருமே கொண்டு வர வேண்டும். அந்த நான் மேற்கே சொன்ன பயணிகள் அனைவரும் இந்த பத்திரத்தை கொண்டு வர வேண்டும். இது
எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால் இது என்னென்று எடுக்கிறது, இது என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குன்றதுலாம் கஷ்டமான விடயங்கள் அல்ல. அது இணைய வழியும் ஊடாகத்தான் எடுக்கிறது. குடியகல்வு குடியரசு திணைக்களத்தினுடைய இணையதளத்தில் நீங்கள் உங்கள் தகவல்களை பதிவு செய்து இந்த அனுமதி பத்திரத்தை அந்த நிமிடமே அதிலேயே பதிவு செய்து உடனே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இதற்கான கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும். நான் நினைக்கிறேன், நான் ஏடிஎம் கார்டு மூலமாக அந்த நம்பரை கொடுத்து அதில் அப்படியே செலுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகினா ஒரு ஆன்லைன் மூலமான முறைதான் இது எடுக்கலாம்னு சொல்லுவார். மற்றது இந்த ப்ரீ விசா உள்ளவர்களுக்கும் கட்டணம் தேவையில்லை. ஆனால் இந்த வழி பத்திரம் கொண்டிருந்தான் வேணும். அவர்களுக்கான அந்த கட்டணங்கள் மட்டும் தேவையில்லை. விசா ப்ரீ விசா உள்ளவர்கள் பேர் சொல்வார்கள், நாங்கள் ஃப்ரீ விசா எடுத்துக்கிறோம் எங்களுக்கு என்னன்னு சொல்லி. ஆனால் அந்த இடிஏ என்று சொல்லப்படுகின்ற அந்த பத்திரத்துக்கு அவர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஆனால் என்ன தேவைன்னா அந்த பத்திரம் தேவை. அப்போ பத்திரத்தோடு போங்கோ. இப்போ அங்கே போய் நின்று அவர்கள் கேட்கின்ற போது பிரச்சனை மட்டும் நிற்காமல் முடிந்தளவு இதோட செய்து கொண்டு போகும். மற்றது 2025 ஜனவரி முதல் 10ஆம் மாதம் வரை எங்கிட்ட நாட்டில் பாருங்கள் 13ஆம் தேதி 57 லட்சம் பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போ சோதனைகள் அங்கங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 2025 ஜனவரி முதல் இப்போ 10ஆம் மாதம் 13ஆம் தேதி வரை 57 லட்சம் 1-2 இல்லை 57 லட்சம் பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எல்லா முப்படைகளாலும் சோதனைப்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தான் சொல்லப்படுகிறது. போலீஸாராக இருக்கலாம், கடற்படையாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம். இதில் 4802 பேர் மிகப்பெரிய குற்றங்களோடு தொடர்புபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 57 லட்சம் சோதனை பண்ணியிருக்கிறோம். அதில் 4802 பேர் மிகப்பெரிய குற்றங்களோடு தேடப்பட்டு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்பா என்ன கொடுமை! இதில் நான் நிறைய பேர் வரி எல்லாம் எழுதுகிறோம் தானே, கைது செய்து போட்டு. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சிருப்பிறோம் தானே. அப்போ எழுதி அந்த வைத்திருந்து அந்த கணக்கெல்லாம் எடுத்திருப்பிறோம் தானே. இத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம், இத்தனை பேர் இதில் முக்கியமானவர்கள், இத்தனை பேர் சாதாரணமாக வச்சுக்கிறாங்க. இதில் அடுத்து இப்படியெல்லாம் செய்து இப்படி கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அடுத்து 73 கோடி ரூபாய் பாதாள உலக போதை வஸ்துடன் சம்பந்தப்பட்டவர்களின் பணமாக அல்லது கட்டிடங்களோ சொத்துக்களாக போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் மட்டும், இந்த வருடம் தை மாதத்திலிருந்து இந்த வருடம் இப்போ 10ஆம் மாதம் இதுக்குள்ளே இந்த போதவஸ்து கும்பலோ அல்லது பாதாள உலக கும்பலோ அப்படியானவர்களிடமிருந்து அவர்களுடன் சம்பந்தப்பட்ட பணமாக அல்லது சொத்தாக போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பாருங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அதுவும் 2021 2024ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதிக்குள்ளே 3902 கோடி ரூபாய் பணம் கடவுளை போதை சட்டவிரோத கும்பல்களில் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. 2021ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் காலப்பகுதியில் 3902 கோடி பணம் போதை சட்டவிரோத கும்பல்களிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. அடுத்த பாருங்க, இந்த வருடம் ஆகையினால இப்படியான விடயங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. பாருங்க, இதில் தங்கங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. 354 பவுன் தங்கம் கைப்பற்றப்பட்டிருக்கு. வாகனங்கள் 72 வாகனங்கள், 34 ஏக்கர் நிலம், 35 வீடுகள் என்று சொத்துக்கள், ஆசையின் சொத்துக்கள், ஆசையா சொத்துக்கள் என பலரும் கைப்பற்றப்பட்டிருக்குது. ஆகையினால் ஊழலற்ற அரசாங்கத்தில் இப்படியான கைதுகள், இப்படியான சொத்து பறிப்புகள், இப்படியான விடயங்கள் எல்லாம் நடைபெறுவது சகஜம்தான். எங்களுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். கைதுகள் தொடரும். பார்ப்போம், நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகையினால் இத்துடன் இந்த செய்திகளிலிருந்து நான் விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.